ஆதர்ஸ் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி பருவம் 3 இயல் 1 கவிதை பேழை 2. தலைப்பு வயலும் வாழ்வும். உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழிலே முதன்மையானதாகும். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகத்தார் பிற தொழில்களை செய்தாலும் முடிவில் உணவின் பொருட்டு உழவரையே எதிர்பார்ப்பர். ஆகையால் எவ்வளவுதான் துன்பம் அடைந்தாலும் உழவே தலையாய தொழில் என்று திருக்குறள் உழவு தொழிலின் இன்றியமையாமையை கூறுகிறது. இப்போ உழவு தொழிலில் முதன்மை எதை செய்வாங்கன்னா, நிலத்தை தெரிவு செய்தல், அப்புறம் நாற்று பறித்தல், பறித்த நாற்றை நடுதல், நாள்தோறும் நீர் பாய்ச்சுதல், முற்றிய நெல்லை அறுவடை செய்தல், அறுவடை செய்த நெல்லை களத்து மேட்டிற்கு கொண்டு செல்தல், பின் போரடித்தல், நெல் அடிக்கும் போது உதிராத நெல்லை மாடுகளை விட்டு மிதிக்க வைத்து பிரித்தல், அப்படி பிரித்த நெல்லை மூட்டை மூட்டைகளாக பிடித்து இந்த உலகத்தாரின் பசியை போக்க கொடுத்தல் என பல்வேறு செயல்பாடுகள் உழவு தொழிலில் நிகழும். இதை பற்றி நாட்டுப்புற பாடல் ஒன்றை நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். நாட்டுப்புற பாடலை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். நாட்டுப்புறங்களில், அதாவது கிராமப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக தங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை அப்படியே பாடுவதுதான் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இது பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்துக்குமே பாடப்படுவது உண்டு. இதை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. அடுத்து வயலும் வாழ்வும் என்ற தலைப்பில் உள்ள இந்த நாட்டுப்புற பாடலை பாடலாம். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலோ, ஒன்னரை குழி நிலம் பார்த்து ஏலேலங்கடி ஏலோ, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கடி ஏலோ, சேத்துக்குள்ள இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலோ, நாத்தெல்லாம் பிடுங்கையில ஏலேலங்கடி ஏலோ, நண்டும் சேர்ந்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலோ, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏலேலங்கடி ஏலோ, ஓடி ஓடி நட்டோமையா ஏலேலங்கடி ஏலோ, மடமடன்னு மடைவெளியே ஏலேலங்கடி ஏலோ, மண் குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலோ, சாலு சாலா தாளு விட்டு ஏலேலங்கடி ஏலோ, நாலு நாளா வளருதம்மா ஏலேலங்கடி ஏலோ, மணி போல பால் பிடித்து ஏலேலங்கடி ஏலோ, மனத்தையெல்லாம் மயக்குதம்மா ஏலேலங்கடி ஏலோ, அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏலேலங்கடி ஏலோ, ஆளு பணம் கொடுத்து வரான் ஏலேலங்கடி ஏலோ, சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏலேலங்கடி ஏலோ, சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கடி ஏலோ, கிழக்கத்தி மாடெல்லாம் ஏலேலங்கடி ஏலோ, கீழே பார்த்து மிதிக்கிதையா ஏலேலங்கடி ஏலோ, கால்படவும் கதிரு புறா ஏலேலங்கடி ஏலோ, கலழுதையா மணிமணியா ஏலேலங்கடி ஏலோ, ஏலேலங்கடி ஏலோ, ஏலேலங்கடி ஏலோ. இந்த பாடலை கேட்டதுமே உங்களுக்கு இந்த பாடலோட பொருள் விளங்கியிருக்கும். இருந்தாலும் சிறு விளக்கம் தரேன். ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலோ, ஒன்னரை குழி நிலம் பார்த்து ஏலேலங்கடி ஏலோ, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கடி ஏலோ, சேத்துக்குள்ள இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலோ. உழவு தொழில் செய்யும் மக்கள் என்ன செய்கிறாங்களாம், ஓடையெல்லாம் தாண்டி போய் என்ன செய்கிறாங்க, வயலுக்கு வேலை பார்க்க போகிறாங்க. ஒன்னரை குழி நிலம் பார்த்து, குழி ஒன்னரை குழி என்பது நில அளவையை குறிக்கும் ஒரு அளவு. இந்த ஒரு குழிக்கு 144 சதுரடி. அப்போ ஒன்னரை குழி நிலம் பார்த்து அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒன்னரை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்து அங்கு நாற்று நட வேண்டும். அதான் அப்படி நாற்று நடும்போது என்ன செய்கிறாங்களாம்,
சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி, சீலைன்னா என்ன, அவங்க கட்டியிருக்க புடவையெல்லாம் என்ன செய்கிறாங்க, நல்லா சேத்துல படாமல் தூக்கி சொருகிட்டு சேத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க, இறங்குறாங்க. அடுத்து, நாத்தையெல்லாம் பிடுங்கையில் ஏலேலங்கடி ஏலோ, நண்டும் சேர்ந்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலோ. ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏலேலங்கடி ஏலோ, ஓடி ஓடி நட்டோமையா ஏலேலங்கடி ஏலோ. நாற்றெல்லாம் பறித்து வேறு இடத்துல நடுப்பாங்க. நாற்றெல்லாம் வந்து அதே இடத்துல வளராது, பறித்து என்ன செய்வாங்க, வேறு இடத்துல நடுவாங்க. அப்படி இந்த நாற்றெல்லாம் பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா நண்டையும் சேர்த்து பிடிக்கிறாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு வயலில் நண்டு நிறைந்திருக்குது என்பதை அறிய முடிகிறது. அடுத்து, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏலேலங்கடி ஏலோ, ஓடி ஓடி நட்டோமையா ஏலேலங்கடி ஏலோ. சான் என்றால் நீட்டல் அளவையே குறிக்கும். அப்போ வந்து போதிய அளவு எடை விடணும், ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் போதிய அளவு எடை விடணும். அப்போ தான் வந்து அது செழித்து வளரும். அப்போ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எவ்வளவு எடை விடுறாங்க, ஒரு சான் எடை விட்டு வேக வேகமாக நாற்றை நடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன செஞ்சுறாங்க, நாற்று நட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க, மடமடனு மடைவெளியே ஏலேலங்கடி ஏலோ, மண் குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலோ. மடை அப்படின்னா என்னது, தண்ணீர் வரும் வழிக்கு பேர் தான் மடைன்னு சொல்லுவாங்க. அந்த மடையை வந்து திறந்து விட்டு என்ன செய்கிறாங்க, தண்ணீரை தினமும் நிறைய பாய்ச்சி என்ன செய்கிறாங்க, மண்ணை குளிர வைக்கிறாங்க. அப்போ மண் குளிர்ந்தால் தான் என்ன செய்ய முடியும், நாற்று செழித்து வளரும். அடுத்து, சாலு சாலா தாளு விட்டு ஏலேலங்கடி ஏலோ, நாலு நாளாக வளருதம்மா ஏலேலங்கடி ஏலோ. சாலு சாலா அப்படின்னா என்னது, வரிசையாக என்ன செய்தான், அந்த நட்ட நாற்று நல்லா வரிசையாக நட்ட நாற்று நல்லா செழித்து வளருதான். நாளுக்கு நாள் வந்து என்ன செய்தான், செழித்து வளருது. மணி போல பால் பிடித்து ஏலேலங்கடி ஏலோ, மனத்தையெல்லாம் மயக்குதம்மா ஏலேலங்கடி ஏலோ. அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏலேலங்கடி ஏலோ, ஆளு பணம் கொடுத்து வரான் ஏலேலங்கடி ஏலோ. மணி போல அப்படின்னா என்னது, இந்த நாற்று கிளைத்து செழித்து, நாற்றானது என்னது, கதிரை ஈணுகிறதா, நெல் கதிரை ஈணுகிறது. இந்த நெல் கதிர் என்ன செய்தா, நன்கு முற்றி மனதை கவரும் விதத்தில் செழித்து வளர்ந்து நிற்கிறதா. அப்போ அறுவடைக்கு நெற்கதிர்கள் தயாரான பின்பு நெற்கதிர்களை என்ன செய்கிறாங்களாம், ஆட்களை கூப்பிட்டு அறுக்க கூப்பிட்றாங்களாம். அப்படி அந்த நெற்கதிரை அறுக்கிற ஆட்களை கூப்பிடும்போது அவங்களுக்கு என்ன செய்கிறாங்களாம், பணம் கொடுத்து, ஒவ்வொரு ஆளுக்கும் பணம் கொடுத்து எங்கள் நிலத்தில் அறுக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இந்த பாடல் வரிகள் அமைந்துள்ளது. அடுத்து, சும்மாடம் தேர்ந்தெடுத்து ஏலேலங்கடி ஏலோ, சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கடி ஏலோ. கிழக்கத்தி மாடெல்லாம் ஏலேலங்கடி ஏலோ, கீழே பார்த்து மிதிக்கிதையா ஏலேலங்கடி ஏலோ. பின்னாடி என்ன செய்கிறாங்க, அறுத்த நெல்லை கட்டு கட்டுறாங்க. நல்ல நெல்லை கட்டு கட்டுனதும் அதை என்ன செய்கிறாங்க, கட்டு கட்டி தலையில் வச்சு கொண்டு போய் களத்து மேட்டில் கொண்டு போய் போடுறாங்க. அப்போ தலையில் வச்சு சுமந்து போடுறதுக்கு என்ன செய்கிறாங்க, சும்மாடு அப்படின்னா துணிச்சுருள். அதாவது வந்து பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சுருளுக்கு பேர் தான் சும்மாடு. அப்போ அந்த சும்மாடை தலை மேலே வச்சு அதுக்கு மேலே என்ன செய்கிறாங்க, கட்டை, அதான் நெற்கதிர்களை சேர்த்து கட்டியிருக்காங்கல்ல, அந்த கட்டுக்களை தலையில் வச்சு வேக வேகமாக நடந்து களத்து மேட்டுக்கு நெல்லை கொண்டு போய் சேர்க்குறாங்களாம். அடுத்து, கிழக்கத்தி மாடெல்லாம் ஏலேலங்கடி ஏலோ, கீழே பார்த்து மிதிக்கிதையா ஏலேலங்கடி ஏலோ. அப்புறம் பின்னாடி என்ன செய்கிறாங்க, களத்து மேட்டில் உள்ள நெல்லை போரடிக்கிறாங்க. கதிரிலிருந்து நெல்மணிகள்லாம் தனித்தனியாக பிரிகிறது. அந்த பிரியாத நெல்லை என்ன செய்கிறாங்களாம், கிழக்கத்தி மாடுகளை விட்டு என்ன செய்கிறாங்க, மிதிக்க செய்கிறாங்களாம். அப்போ அந்த மாடுகள் என்ன செஞ்சிச்சான், கீழே பார்த்துட்டே மிதிச்சுட்டே போகுதான். அடுத்து, கால்படவும் கதிர்பூரா ஏலேலங்கடி ஏலோ, கலழுதையா மணிமணியா ஏலேலங்கடி ஏலோ. மாட்டின் கால் படப்பட என்ன செய்தான், நெல்மணிகள் கதிரிலிருந்து தனியாக பிரிகிறதா. இப்படியாக உழவு தொழில் பல செயல்பாடுகள் நிகழ்வதை இந்த பாடல் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய மாணவருக்கு உழவு தொழில் எப்படி நடைபெறுகின்றது என்று தெரியாமல் இருக்கிறது அல்லவா. இப்பெல்லாம் எல்லாருக்குமே தெரியுமா உழவு தொழில் எப்படி நடக்குதுன்னு? தெரியாது, சில பேருக்கு தெரியாது. அப்போ இப்பாடல் மூலமாக உழவு தொழில் எவ்வளவு கடினமான தொழில் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது.
இப்போ இந்த பாடல் மனப்பாட பாடல் அல்ல. அதனால் இந்த பாடலில் பகுதியில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளையும் நல்லா படித்து பிழை இல்லாமல் எழுதி பாருங்க. நன்றி, வணக்கம்.